புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஒரு பதிவு மனதுக்குள் பதிய வேண்டும். அதில் சிறிதேனும் பசுமையான நினைவுகள் வந்தமர வேண்டும் என்ற நினைவுகள் நம் மனதுக்குள் இருந்திட வேண்டும் என்பதற்காக தான் பசுமை சார்ந்த இடங்களில் பயணம் பெற்று பசுமையை நல்ல வெளிச்சத்தோடு இருக்கும் நிலை காட்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் வலைதளம் என்றும் என் உறவுகளே, இந்த மண்ணில் மார்த்தட்டி கொள்ளும் மாவீரர்களுக்கெல்லாம் இதுதான் அதுதான் கடமை என்று இல்லாமல் ஒரு முறை அரிதான பிறவி என இந்த மனித பிறவியில் பிறந்துவிட்டு 1000 நினைவுகளுக்கு மனதுக்குள் தீனியிட்டு வாழ்க்கையை வாழ தெரியாமல் அடுத்தடியை எடுத்து வைத்து விட்டு மெல்ல நகரும் நினைவுகளை நாம் கொண்டாடாமல் பல்வேறு சிந்தனைக்குள் மனதை அலமோத விட்டு வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் நிலை இருந்தால் இந்த பதிவு மூலமேனும் சற்றே மாறுதல் அடைய முற்படுங்கள் என் உறவுகளே. பிறவி என்பது நமக்கானதும் அனைவருக்கானதும் தான். ஒருவர் 200 வருடத்தை 20 வயதோடே கடந்துவிட முடியாது. 100 வயதை கடந்து மிக இளமையோடு வாழ முடியாது. சிலர் எனக்கு வயதாகவில்லை என 60 70 கடந்தும் மனதுக்குள் இளமை போல் துள்ளி குதித்து வாழும் நிலை இருந்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சிதான். இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு வயதுண்டு. அதை நாம் அறிந்து அழகூற இந்த வாழ்வியலில் எதற்கு மனிதனாக பிறந்தோம், என்ன பலன் இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கும், அதற்கான ஏற்பாடுகளை உங்கள் மனம் அறிந்து வாழும் பொழுதே ஒரு வரலாறுகளை படைத்து நாளை நீங்கள் வாழ்ந்த வரலாறை உருவாக்க முற்படுங்கள் என் உறவுகளே. இன்ற பொழுது இதோடு முடிந்தது. வரும் பொழுது நல்ல நினைவுகளை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது என நீங்கள் நினைத்து அழகான இந்த மனித வாழ்க்கையை பெருமையாக கழிக்க இயற்கை சார்ந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள். வாழ்க்கை மிக அழகான